வணக்கம். நம்ம இப்போ பகுதி தொகையிடல் பார்த்துட்டோம், அதாவது இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் பார்த்துட்டுருக்கோம். அதில் ரெண்டு சார்போட பெருக்கலாக இருந்தாக்கா அதை எப்படி நம்ம தொகையிடல் பண்ணுறோங்கிறத சில எக்ஸாம்பிள்ஸ் போன்றோட பார்த்தோம். நம்ம அதே கண்டினியூ பண்ண போகிறோம் இன்றைக்கி. முதல்ல நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நான் சொல்லிட்டுருக்கிறது வந்து ரெண்டு சார்போட பெருக்கலாக இருக்கணும்னு சொல்லிட்டுருக்கேன்னா, பட் அஞ்சாவது ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா ரெண்டு சார்பு இல்லை, ஒரே சார்பு தான். என்ன சார்பு இருக்குது? அங்கே tan இன்வர்ஸ் x இருக்குது. tan இன்வர்ஸ் xக்கு ஒரே ஒரு சார்பு தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரே சார்பு, ஆனால் tan இன்வர்ஸ் x நீங்கள் தொகையிடல் பண்ண முடியாது. அந்த மாதிரி கேஸ்லேயும் இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ், அதாவது பகுதி தொகையிடல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படின்னு காமிக்கிறேன். 5 ஒரு டைப்பு. அப்புறமா அடுத்த டைப் நான் பார்க்க போகிறது ஒரு பிரதியிடல் பண்ணி சப்ஸ்டிடியூஷன் பண்ணணும். 13, 14, 15 இந்த மூணுமே அது ஒரு டைப். 12, 13, 14, 15. ஓகே, ஸோ அது நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து ட்ரிக்னாமெட்ரி போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னால் 9வது ப்ராப்ளம் ஈஸி தான். அது போட்ட மாதிரி தான் இருக்குது. எக்ஸ் இருக்குது, e⁻3x இருக்குது. அதே மாதிரி 10வது ப்ராப்ளம் x² இருக்குது, e⁻2x இருக்குது. 11வது ப்ராப்ளம் x² இருக்குது, cos 3x. இந்த மூணுமே. ஸோ இப்போ இந்த மூணு இருக்கு இல்லையா, 9, 10, 11 ஒரே டைப் தான். போன தடவை போட்ட மாதிரி தான் அது. ஓகே, 9, 10, 11 நேராகவே போட்டுடலாம். ஓகே, 5 ஒரு தனி டைப்னா ஒரே ஒரு சார்பு தான் இருக்குது. 13, 12, 13, 14, 15 இன்னொரு டைப். அதாவது வந்து அதில் வந்து நீங்கள் பிரதியிடல் பண்ணணும். ஸோ எழுதி காட்டுறவங்கன்னா அதில் வெறும் x பவர் n இருக்கிற மாதிரி இருக்குது. அது நம்ம போன கிளாஸில் போட்டோம். என்னென்ன போட்டோம்? 1, 2, 3, 4 இல்லையா? 1, 2, 3, 4 4 ப்ராப்ளம் முதல்ல போட்டோம். அதே மாதிரி தான் 6, 7 ட்ரிக்னாமெட்ரி அப்புறம் போட்டோம்னா 9, 10, 11. ஓகே, 9, 10, 11 இந்த 7 ஒரு டைப்பு. அடுத்தது பிரதியிடல் பண்ண வேண்டியது இருக்குது. சப்ஸ்டிடியூஷன் பண்ணணும். அது வந்து 12, 13, 14, 15. 12, 13, 14, 15. அடுத்தது ஒரே ஃபங்க்ஷன். ஓகே, ஒரே சார்பு. அது வந்து 5ஆம் ப்ராப்ளம் மட்டும் தான் இருக்குது உங்களுக்கு அதில். ஓகே, அப்புறம் ட்ரிக்னாமெட்ரி இருக்குது, நிறைய ட்ரிக்னாமெட்ரி இருக்குது. ட்ரிக்னாமெட்ரியில் நிறையா இருக்குது. 3, 6, 7, 8, 6, 7, 8. ஓகே, 6, 7, 8, 16, 21, 16, 21, 23. ஓகே, அடுத்தது வந்து இன்னொரு டைப் வந்து e⁻ax cos bx மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து 17 cos bxஓ இல்லை sin bxஓ இருக்க மாதிரி இருக்குது. அதில் 17, 18, 19, 20, 21. 17, 18, 19, 20, 22. 17, 18, 19, 20, 22. ஓகே, ஸோ இப்போ நம்ம அன்றைக்கி வந்து 1, 2, 3, 4 போட்டுட்டோம். நம்ம போன கிளாஸில் 9, 10, 11 போட்டுட்டு 5 போட்டுட்டு, ஸோ 9, 10, 11 போட போகிறேன்னா 5 போட்டுட்டு அப்புறம் 17 வரேன்னா, ஸோ அது முடிக்கும்போது இந்த கிளாஸ் ஃபுல்லாகிடும் உங்களுக்கு. அடுத்த கிளாஸில் ட்ரிக்னாமெட்ரியும் போட்டுட்டு அதுக்கு அடுத்த கிளாஸில் e⁻ax போடணும். ஸோ 4 கிளாஸ் ஆகும் அதுக்கு. ஓகே, நான் கொஞ்சம் கஷ்டமான கான்செப்டாலும் கொஞ்சம் மொழியே கற்றுக் கொடுக்குறேன்னா ஒவ்வொரு ப்ராப்ளம் ஒரு தடவைக்கு 2 தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ 9, 10, 11 போட போகிறோம். இப்போ 9வது ப்ராப்ளம் என்ன? 2x e⁻3x இல்லையா? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், எக்ஸ் இருந்தாக்கா அதுதான் யூன்னு எடுத்துக்கணும், மிச்சத்துலலாம் டிவின்னு எடுத்துக்கணும். ஓகே, ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ, dv இஸ் ஈக்குவல் டு e⁻3x dx. அதனால் dx இஸ் ஈக்குவல் டு du,
இங்கே வந்து v is equal to e to the power of 3x by 3. ஸோ 4 வந்துடுது. u du v dv எல்லாமே வந்துடுது. ஃபார்முலா எழுதிக்கோங்க. integral u dv is equal to uv minus integral v du. அதாவது u dvங்கிறது உங்களுக்கு வந்து x e to the power of 3x dx is equal to uங்கிறது x, vங்கிறது e to the power of 3x by 3 minus v e to the power of 3x by 3, okay, and duங்கிறது dx. இது வந்து x e to the power of 3x by 3 minus e to the power of 3x by 9. Okay. So இதுதான் அது. So 2 இருக்கிறதுல answer is equal to 2 into x e to the power of 3x by 3 minus u to the power of 3x by 9 plus ஆன்சர் பார்க்கலாம். ஏன்னா இதிலெல்லாம் நிறைய தப்பு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்பப்போ ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணும்போது. ஓகே, எத்தனாவது ப்ராப்ளம் இது? 9வது ப்ராப்ளம் இல்லையா? 9வது ப்ராப்ளம் 2 into 1 by 3x e to the power of 3x, 2 into 1 by 3x e to the power of 3x minus e to the power of 3x by 9. Okay. So, இதில் x இருக்கிறதால x யூன்னு எடுத்துக்கணும். x யூன்னு எடுத்துனா மிச்சம் என்ன இருக்கும்? e power 3x dx என்ன இருக்கும்? அது dv. ஏன் x யூன்னு எடுத்துக்கணும்? அது பார்த்தீங்கன்னா v duவில் x போயிடும். ஏன்னா நீங்கள் வகையிடல் பண்ணும்போது இப்போ x போயிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். ஓகே. ஸோ 9வது ப்ராப்ளம் முடிஞ்சிடுது. இப்போ போன ஓகே 10, 11 அதே மாதிரி தான் பட போகிறேன்னா 10, 11 அதே மாதிரி தான் பட போகிறேன்னா ஓகே 10ஆம் ப்ராப்ளம் போடலாம். இப்போ பத்தாவது ப்ராப்ளம் எக்ஸ் ஸ்கொயர்ட் e to the power of 2x. இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு இருந்தாக்கா நீங்கள் ரெண்டு தடவை பண்ண இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ். அதாவது முதல் தடவை எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிறது எக்ஸ் ஆகும், ரெண்டாவது தடவை எக்ஸ் இப்போ 1 ஆகிடும். அப்போ அந்த ரெண்டு தடவை பண்ணுங்க. ஓகே. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ட் e to the power of x squared e to the power of 2x integral x squared e to the power of 2x dx. x power என்ன இருக்கிறதால u is equal to x squared, v dv is equal to e to the power of 2x dx. So அதனால du is equal to 2x dx. Okay, v is equal to தொகையிடல் பண்ணணும் e to the power of 2x by 2. So v தெரியும், u தெரியும், du தெரியும், dv தெரியும். இப்போ ஃபார்முலா எழுதிக்கோங்க. integral u dv is equal to uv minus integral v du. இது வந்து u dvங்கிறது x squared e to the power of 2x dx is equal to uv. uv is x squared into e to the power of 2x by 2 minus integral v du. v du ங்கிறது e to the power of 2x by 2, du ங்கிறது 2x dx. இல்லையா? 2 cancel ஆகிடும். So that is equal to x squared e to the power of 2x by 2 minus integral x e to the power of 2x dx. இப்போ x e to the power of 2x dx திருப்பி நீங்கள் வந்து பகுதி தொகையிடல் பண்ணணும். ஸோ x இது வந்து இதில் வந்து u என்ன? u திருப்பி x தான் இருக்கும். இங்கே எழுதிக்கிறேன்னா u is equal to x. இந்த இதுக்கு வந்து u is equal to x, dv is equal to e to the power of 2x dx. ஸோ அதனால் du is equal to dx ஆகிடும் அது. ஓகே, vங்கிறது e to the power of 2x by 2 ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா x எல்லாமே போயிடும், நேராக உங்கள் ஆன்சர் வந்துடும் இப்போ. ஓகே, ஸோ integral u dv is equal to uv minus integral v du, that is equal to, so left hand side என்ன? x u dvங்கிறது x e to the power of 2x, x e to the power of 2x dx is equal to x e to the power of 2x by 2 minus v du e to the power of 2x by 2 duங்கிறது dx. அது வந்து x e to the power of 2x by 2 minus
e to the power of 2x by 4 இல்லையா? ஸோ அது இங்கே போட்டுட்டிங்கன்னா இங்கே போட்டுட்டிங்கன்னா ஸோ இந்த ஆன்சர் வந்து ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ட் e to the power of 2x by 2 minus x e to the power of 2x by 2 minus of minus plus ஆகிடும் plus e to the power of 2x by 4 ஆன்சர் பார்க்கலாமா? இப்போது இந்த மாதிரி இதில் எப்போதுமே ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க நீங்கள். ஏன்னா இதில் நிறைய தப்பு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நானே நிறைய தப்பு பண்ணுவேன். ஸோ அதனால் நீங்கள் தப்பு வராமல் சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ண நிறைய சான்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து ஆன்சர் செக் பண்ணிக்கணும். ஓகே, எத்தனாவது ப்ராப்ளம் இது? 10வது ப்ராப்ளம். e to the power of 2x வெளில எடுத்துருக்காங்க. தட்ஸ் ஃபைன். e to the power of 2x வெளில எடுத்துட்டாக்கா அப்புறமா x squared by 2 x squared by 2 ஸோ இது வந்து e to the power of 2x e to the power of 2x வெளில எடுத்துட்டா x squared by 2 minus x by 2 plus 1 by 4. கரெக்டா? கரெக்ட். ஓகே, ப்ளஸ் சி போட்டுக்கணும். ஓகே, ஸோ இது எக்ஸ் ஸ்கொயர்டு வந்தாக்கா 2 ஸ்டெப்பு போகும். எக்ஸ் கியூப்டு வந்தால் 3 ஸ்டெப் போகும். ஸோ நீங்கள் அது மட்டும் என்ன வச்சுக்கோங்க, எக்ஸ் பவர் n வந்தாலே அதை யூன்னு எடுத்துக்கோங்க, மிச்சம் என்ன இருந்தாலும் டிவின்னு எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு ஸ்டெப் இல்லைன்னா 2வது ஸ்டெப் ஷூராக வந்துடும் ஆன்சர். ஓகே, இந்த ரெண்டு ப்ராப்ளம் ஒரே மாதிரி தான். 3வது எக்ஸ் ஸ்கொயர்ட் காஸ் 3xும் அதே மாதிரி தான். எக்ஸ் ஸ்கொயர்ட் காஸ் 3xுக்கும் u வந்து எக்ஸ் ஸ்கொயர்ட் எடுத்துக்கணும், v காஸ் 3x எடுத்துக்கணும். உங்களுக்கு டைரெக்டாக நீங்கள் தொகையிடல் பண்ணலாம். அது 11 வந்து ஹோம் ஒர்க்காக பண்ணுங்க. நீங்கள் 11 ஹோம் ஒர்க்காக பண்ணிங்கனாக்கா அது நல்லா உங்களுக்கு புரியும். அதுலேயும் 2 ஸ்டெப் போகும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிறது எக்ஸ் ஆகும், செகண்ட் ஸ்டெப்பில் எக்ஸுங்கிறது போயிடும். ஸோ வெறும் sin 3x கடைசியில். ஓகே, நீங்கள் 11 நீங்கள் ஹோம் ஒர்க்காக போடுங்க. ஓகே ஓகே அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நம்ம எக்ஸ் பவர் n டைப் முடிச்சிட்டோம். பிரதியிடல் டைப் 12, 13 அதுக்கு முன்னால் ஒரே சார்பு, அது ஒரே ஒரு தனியாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அது போட்டலாம். ஒரே சார்பு இருக்குது, அது 5வது ப்ராப்ளம் போட்டுட்டு அப்புறம் 12, 13, 14, 15 வரணும். ஓகே, 5வது ப்ராப்ளம் tan இன்வர்ஸ் x தான் இருக்குது. tan இன்வர்ஸ் xல எவ்வளோ சார்பு இருக்குது? ஒரே ஒரு சார்பு தான் இருக்குது. tan இன்வர்ஸ் x ஒரு சார்பு தான் இருக்குது, 2 சார்பு இல்லை. அப்படின்னாக்கா எப்படி பண்ணுறது? அது வந்து ஆனால் tan இன்வர்ஸ் x நீங்கள் நேராக தொகையிடல் பண்ண முடியாது. ஸோ அது எப்படி பண்ணணும்னு இப்போ பார்க்கலாம். ஒரே சார்பு ஆனால் தொகையிடல் பண்ண முடியாத சார்பாக இருந்தாக்கா அது எப்படி பண்ணணும்னு இப்போ பார்க்க போகிறோம். அது 5. அதே மாதிரி உங்கள் இப்போ log x பண்ணலாம், இல்லைங்க நீங்கள் உங்கள் புக்கில் நிறையா எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. log x பண்ணலாம், sin இன்வர்ஸ் x பண்ணலாம். கடைசியில் உங்களுக்கு sin இன்வர்ஸ் xக்கு இன்னொரு ப்ராப்ளம் வரப்போகுது பிரதியிடல் பண்ணி, அது பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இது ஸோ tan இன்வர்ஸ் x போட்டு பார்க்கலாம் இப்போ. ஓகே, எத்தனாவது ப்ராப்ளம்? 5வது ப்ராப்ளம் 9, 6, 5. இப்போ tan இன்வர்ஸ் x இருந்தாக்கா அதை வந்து இப்படி எழுதிக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு tan இன்வர்ஸ் x. இப்போ 2 சார்பு வந்துடுது இல்லையா? 1 ஒரு சார்பு இருக்குது, tan இன்வர்ஸ் x ஒரு சார்பு இருக்குது. எதை நீங்கள் தொகையிடல் பண்ண முடியாது? tan இன்வர்ஸ் x தொகையிடல் பண்ண முடியாது. அதனால் அதை யூன்னு போட்டுக்கோங்க. ஓகே, u இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் x, v is equal to dv is equal to 1 dx. அதனால் du is equal to 1 by 1 plus x squared. Okay, v is equal to x. Okay, v, u, dv எல்லாம் வந்துடுது. Therefore, integral u dv is equal to uv minus integral v du. So, u dvங்கிறது tan inverse x dx is equal to uங்கிறது tan inverse x, v x இருக்கு மைனஸ் v du, vங்கிறது x, duங்கிறது 1 plus x ஸ்கொயர் கீழே வரும் dx. இப்போ x by 1 plus x ஸ்கொயர் இருக்குது. இது பிரதியிடல் முறையில் பண்ணணும். ஓகே, 1 plus x square t is equal to 1 plus x squared. அதனால் dt is equal to 2x dx. Therefore, x dx is equal to dt by 2. So, integral x by 1 plus x squared dx is equal to x dx க்கு பதிலா so 1 by t into dx ங்கிறது x dx is equal to dt by 2. That's equal to half integral 1 by t dt
that's equal to half log t. Okay, so இங்கே போட்டுட்டேன்னா that's equal to half. So இங்கே substitute பண்ணினா this is equal to x tan inverse x minus within brackets என்ன வரும் இங்கே உங்களுக்கு half log t ங்கிறது 1 plus x squared. ஆன்சர் பார்க்கலாமா 965 ஆன்சர் பார்க்கலாமா x tan inverse x minus half log 1 plus x square. X tan inverse x minus half log 1 plus. Very good. So, இதில் வந்து ரெண்டு ஸ்டெப் இருக்குது இதுலையும். ஆனால் இதில் டிஃப்ரென்ஸ் என்னென்னா இதில் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு சார்பு தான் இருக்குது. அந்த சார்பு என்னது tan inverse x. அது நீங்கள் தொகையிடல் பண்ணணும்னா 1 into tan inverse x ஏற்றிக்கோங்க. tan inverse x யூன்னு போட்டுக்கோங்க. dv வந்து 1 into dx போட்டுக்கோங்க. ஒரு அடுத்த ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு x by 1 plus x squared வரும். அதை நீங்கள் பிரதியிடல் மூலமாக சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ இது ஒரே டைப் இது. பட் இந்த மாதிரி நிறையா வரலாம். சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் கொடுக்கலாம், இல்லைனா லாக் எக்ஸ் கொடுக்கலாம். எப்படி போட்டாலும் இந்த மெத்தட் தான் பண்ணுவோம். ஒரே ஒரு சார்பு இருந்து அந்த சார்பை நீங்கள் தொகையிடல் பண்ண முடியலைன்னாக்கா 1 into தட் சார்புன்னு ஏற்றிக்கோங்க. ஓகே, ஆல்ரைட். இப்போ நம்ம 5 முடிஞ்செடுத்து அடுத்தது பிரதியிடல் பண்ணுற மாதிரி 12, 13, 14, 15 நாலுமே பிரதியிடல் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து பகுதி தொகையீடு பண்ணணும் நீங்கள். ஓகே, என்ன பிரதியிடல் பண்ணுங்கிறது நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, 12 ஆரம்பிக்கலாம். integral sin inverse x e to the power of sin inverse x by square root of 1 minus x squared dx. இதை பார்த்தீங்கன்னா sin inverse x ஓட வகைக்கெழு root of 1 minus x squared. அது பார்த்தோன்னே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுங்க. ஓகே, அதனால் முதல் சப்ஸ்டிடியூஷன் முதல் பிரதியிடல் t is equal to sin inverse x போட்டுக்கணும். t is equal to sin inverse x. அதனால dt is by dx is equal to 1 by square root of 1 minus x squared. அதனால dx is equal to dt into square root of 1 minus x squared. ஸோ இங்கே போட்டிங்கனாக்கா sin inverse x வந்து t e to the power of sin inverse x. ஸோ e to the power of t by root of 1 minus x squared அப்படியே வச்சுக்கோங்க into dt into root of 1 minus x squared. 1 minus x squared minus போயிடும் is equal to integral t e to the power of t dt. இப்போ நீங்கள் பகுதி தொகையீடு பண்ணலாமா? ஒரு t to the power of 1 இருக்குது, e to the power of t இருக்குது. அதனால் எப்படி பண்ணணும் நீங்கள் u is equal to t dv is equal to e to the power of t dt. அதனால் du is equal to dt v is equal to e to the power of t. இதற்கு போட்டுக்கோங்க. ஸோ integral u dv is equal to uv minus integral v du. அதனால் integral t e to the power of t dt is equal to uv. அதனால் t e to the power of t minus vங்கிறது e to the power of t duங்கிறது dt. அதனால் is equal to t e to the power of t minus e to the power of t. ஸோ இது வந்து is equal to t e to the power of t minus e to the power of t. tங்கிறது என்ன? sin inverse x. ஸோ sin inverse x e to the power of sin inverse x minus e to the power of sin inverse x plus c. ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை. ஏன்னா ஆன்சர் தப்பாக இருந்தாக்க ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கணும். ஓகே, எத்தனை ப்ராப்ளம் இது? 12வது ப்ராப்ளம். sin inverse x. ஸோ e to the power of sin inverse x வெளியே எடுத்தாக்கா sin inverse x minus 1 வெளில வரும் இல்லையா? ஓகே, ஸோ இப்படி எதுனாக்கா ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு e to the power of sin inverse x into sin inverse x minus 1 plus c. கரெக்டாக அதுதான் ஆன்சர்.
ஓகே, இப்போ பைஞ்சா ப்ராப்ளம் போடலாம். பைஞ்சா ப்ராப்ளம் வந்து எக்ஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, ஸோ 9 6 15 integral x sin inverse x squared dx. இது பாருங்க x squared இருக்கு, இங்கே x இருக்கு இல்லையா, x squared வகையிடல் பண்ணால் x வரும். அதனால உடனே நீங்கள் வந்து பிரதியிடல் பண்ணும்போது t is equal to x squared போட்டுக்கணும். ஓகே, ஏன் t equal to x squared போட்டுறோம்? x squared தொகையிடல் x இருக்கு, d by dx of x squared 2x வரும், அதுக்காக தான். ஓகே, ஸோ dt by dx is equal to 2x. Therefore, x dx is equal to dt by 2. Okay, so இங்கே இப்படி போட்டிங்கன்னா sin inverse x squareங்கிறது sin inverse t ஆகும், x dxங்கிறது dt by 2 ஆகும். That's equal to half integral sin inverse t dt. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்ன tan இன்வெர்ஸ் போட்டிங்களே அதே மாதிரி தான் இங்கே ஒரே ஒரு சார்பு தான் இருக்குது, sin inverse t. அதனால் அந்த ஒன்றே இருந்தால் அதையும் நம்ம வந்து தொகையிடல் பண்ண முடியாது. அதனால் அது வந்து sin inverse t 1 into sin inverse t எழுதிக்கணும். ஸோ இன்டெக்ரல் 1 into sin inverse t dt. ஸோ இதில் என்ன எது நீங்கள் தொகையிடல் பண்ண முடியாது? sin inverse t. ஸோ u is equal to sin inverse t ன்னு போட்டுக்கோங்க. dv is equal to 1 dt. Okay, அதனால du by dt is equal to 1 by square root of 1 minus t squared. அதனால dt is equal to du into square root of 1 minus t squared. dv is 1 dt, therefore vt is equal to integral 1 dt, that is equal to t. Okay, அதனால integral, what is the formula? Formula என்ன? Integral u dv is equal to uv minus integral v du. அதாவது u dvங்கிறது uங்கிறது sin inverse t, ஓகே, dvங்கிறது 1 dt, அதனால் dt. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் இடதுகை பக்கம் இன்டெக்ரல் sin inverse t dt வரும், அதுதான் உங்களுக்கு தேவைப்படுற தொகையிடல். ஓகே, uங்கிறது என்ன? uங்கிறது sin inverse t, vங்கிறது என்ன? t. ஓகே, t sin inverse t minus integral v du, vங்கிறது t, duங்கிறது dt by square root of 1 minus t square. ஓகே, இப்போ ஸ்கொயர் t by 1 minus t square, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus t square நீங்கள் தொகையிடல் பண்ணோம். அது பண்ணுறதுக்கு இது திருப்பி பார்த்தீங்கன்னா t squared வகையிடல் t இருக்குது, அதனால் 1 minus t squared வந்து sன்னு போட்டுட்டிங்கன்னா இன்னொரு வேரியபிள் போட்டுட்டு t dt தானே வரும். அடுத்த போர்டில் போடுறேன்னா, ஸோ நம்மளுக்கு இப்போ கண்டுபிடிக்க வந்து என்னென்னா இன்டெக்ரல் t dt by square root of 1 minus t square. அதான் வேணும் நம்மளுக்கு இல்லையா, அதான் வேணும் நம்மளுக்கு இல்லையா. ஸோ அதை மட்டும் தான் இப்போ அது கண்டுபிடிச்சுனாக்கா ஆன்சர் முடிஞ்சு வந்துடும் நம்மளுக்கு இல்லையா. ஸோ 1 minus t square equal to sன்னு போடுங்க. ஏன்? ஏன்னா 2t dt ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். s is equal to 1 minus t square. அதனால் ds by dt is equal to minus 2t dt. அதனால் t dt is equal to minus ds by 2. ஓகே, ஸோ இங்கே என்ன வரும் உங்களுக்கு? t dtக்கு பதிலாக minus ds by 2, minus half வெளியே எடுத்துக்கிறேன், ds square root of 1 minus t square, square root of s, that is equal to minus half into square root of s வந்து s to the power of minus half ds. அதுக்கு என்ன ஆன்சர் இப்போ உங்களுக்கு? minus half s to the power of minus half plus 1. So minus half plus 1ங்கிறது plus half by half இல்லையா, right? x to the power of n plus 1 by n plus 1. So half போய்டும் உங்களுக்கு, is equal to square root of s, that's equal to square root of sங்கிறது என்ன? 1 minus t squared. கரெக்டா? திருப்பி சொல்கிறேன்னா t dt by square root of 1 minus t square இருக்குது. 1 minus t squared வகையிடல் தான் வந்து t வரும், அதனால் s is equal to 1 minus t squared போட்டுக்கோங்க. ஸோ dx by dt வந்து minus 2t dt வரும். ஸோ t dtங்கிறது
மைனஸ் டிஎஸ் பை டூ வரும் இல்லையா. ஸோ டி டிடிங்கு பதிலாக மைனஸ் டிஎஸ் பை டூ அது 1/2 வெளில எடுத்துக்கிறேன்னா ஓகே. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் டி ஸ்கொயர் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இருக்குது. ஸோ மைனஸ் ஹாஃப் இன்ட்டு எஸ் டு இன்டெக்ரல் எஸ் டு த பவர் ஆஃப் மைனஸ் ஹாஃப். அதனால் மைனஸ் ஹாஃப் இன்ட்டு எக்ஸ் டு த பவர் ஆஃப் n + 1 பை n + 1 எஸ் டு த பவர் ஆஃப் ப்ளஸ் ஹாஃப் பை ஹாஃப் ஹாஃப் கேன்சல் ஆகிடும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ். அதனால் தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் டி ஸ்கொயர். ஸோ இப்போ முன்னால் எது எடுத்துட்டு அது சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கனாக்கா ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு டி சைன் இன்வர்ஸ் டி மைனஸ் இப்போ போட்டுக்கிட்டு அவ்வளோதான். ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு விடை இஸ் ஈக்குவல் டு எதுக்கு நம்ம முதல்ல எங்கேருந்து ஆரம்பித்தோம் நம்ம வந்து இன்டெக்ரல் எக்ஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் இல்லையா, இங்கேருந்து ஆரம்பித்தோம் நம்ம. ஓகே, இன்டெக்ரல் தேர்ஃபோர் இன்டெக்ரல் எக்ஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு முதல்ல என்ன வந்தது, முதல்ல டி சைன் இன்வர்ஸ் டி சைன் இன்வர்ஸ் டி minus square root of 1 minus t squared இல்லையா, கரெக்டா. ஓகே, ஸோ டீங்கிறது என்ன, வாட் இஸ் டி? டீங்கிறது எக்ஸ் ஸ்கொயர். டீங்கிறது எக்ஸ் இங்கே போட்டுக்கோங்க, டி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கோம். டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கோம் நம்ம. அதனால் அது திருப்பி போட்டுக்கணும் நம்ம. டி ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கிட்டீங்கன்னாக்கா ஸோ டி x squared sin inverse x squared minus square root of 1 minus t squared na 1 minus x to the power of 4. ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். இந்த சொன்ன மாதிரி இந்த பகுதி தொகையிடல எப்போதுமே நீங்கள் ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை, இல்லைனா சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ண நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே, எத்தனாவது ப்ராப்ளம் இது 15வது ப்ராப்ளம் நினைக்கிறேன்னா 15வது ப்ராப்ளம். ஓகே, of x squared sin inverse x squared sin inverse x squared minus 1 minus half மறந்துட்டேன். எங்கே half வருது உங்களுக்கு, வெளியில் half இருக்குது. ஸோ இங்கே இது halfல மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகே, அது மறந்துட்டேன்னா ஸோ இங்கே வந்து இன்டூ half போட்டுக்கோங்க. இதில் இப்போ ஆன்சர் மேட்ச் ஆகுதா, half into x squared sin inverse x squared minus square root of plus அது ஏன் மைனஸ் வருது, மைனஸ் ப்ளஸ் வருது, அங்கே மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் வருவாங்க. பார்த்துருங்க ஒரு நிமிஷம். அங்கே மைனஸ் இருக்குது இல்லையா, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸோட மைனஸ், அங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுவாங்க. ஓகே, சாரி அதுவும் தப்பு பண்ணிருக்கேன்னா நான் திருப்பி சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, x sin inverse x squared dx கேட்டிருக்காங்க. x ஸ்கொயர்டு வகையிடல் x இருக்குது, அதனால் t is equal to x squared போட்டுக்கோங்க. அதனால் x dx dt by dx equal to 2x வரும். x dx is equal to dt by 2 வரும். x dx dt by 2 போட்டுட்டு sin inverse t வரும். ஸோ 1/2 வெளில எடுத்துட்டேன்னா ஸோ half into sin inverse t dt. sin inverse t திருப்பி நம்ம வந்து தொகையிடல் பண்ணணும். போன தடவை பண்ண மாதிரியே ஒரே ஒரு சார்பு தான் இருக்குது, அதனால் 1 into sin inverse t போட்டுக்கோங்க. அதில் தொகையிடல் பண்ண முடியாத சார்பு sin inverse t, அதை uன்னு போட்டுக்கோங்க. மிச்சம் என்ன இருக்குது, 1 dt இருக்குது, அது dv is equal to 1 dt போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ u is equal to sin inverse tங்கிறதால du by dt is equal to 1 by square root of 1 minus t square. v is equal to 1 dtங்கிறதால dv is equal to 1 dtங்கிறதால v is equal to integral 1 dt அது is equal to t. ஸோ u தெரியும், v தெரியும், du தெரியும், dv தெரியும். ஸோ பகுதி தொகையோட ஃபார்முலா போட்டுக்கோங்க. u dv integral u dv is equal to uv minus v du. u dvங்கிறது sin inverse t dt வரும். உங்களுக்கு தேவைப்படுற தொகையிடல் அதுதான். ஓகே, uv uங்கிறது sin inverse t, vங்கிறது t, அது முதல்ல போட்டுக்கோங்க. மைனஸ் integral t dt by square root of 1 minus t square. ஓகே, இப்போ அடுத்து t by ஸோ இப்போ t by square root of 1 minus t squareல 1 minus t squareக்கு வகையிடல் வந்து வகைக்கெழு t இருக்கும், மைனஸ் 2t வரும். அதனால் அதுக்கு தான் அடுத்த ஸ்டெப்பில் 1 minus t squared equal to s போட்டுக்கிறோம் நம்ம. ஓகே, s equal to 1 minus t squared போட்டாக்கா ds by dt is equal to minus 2t dt வரும். அதனால் t dt is equal to minus ds by 2 வரும்.
அதனால் மைனஸ் ஹாஃப் வெளியே எடுத்துகிறேன்னா ஸோ டிஎஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் தான் வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸுங்கிறது எஸ் டு த பவர் ஆஃப் மைனஸ் ஆஃப். அது வந்து வகையிடல் பண்ணாக்கா தொகையிடல் பண்ணாக்கா ஹாஃப் இன்ட்டு எஸ் டு த பவர் ஆஃப் ப்ளஸ் ஆஃப் பை ஹாஃப் வரும். ஹாஃப் ஆஃப் கேன்சல் ஆகிடும். ஓகே, ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மட்டும் தான் வரும். அதனால் திருப்பி உங்கள் உள்ள போட்டிங்கனாக்கா எக்ஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு ஸ்கொயர், இங்கே முன்னால் என்ன போட்டது நம்ம ஹாஃப் இன்ட்டு முதல்ல டி சைன் இன்வர்ஸ் டி போட்டிருந்தோம். அது அப்படியே டி சைன் இன்வர்ஸ் டி திருப்பி போட்டிருக்கேன்னா அதை ரெண்டாவது வகையில் பார்த்தா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் டி ஸ்கொயர் வரும். ஸோ அதை மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இங்கே ப்ளஸ் போடணும். ஓகே, இப்போ டீங்கிறது என்ன, டீங்கிறது எக்ஸ் ஸ்கொயர், அதனால் ஹாஃப் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் பவர் 4. அஃப்கோர்ஸ் கடைசியில் ப்ளஸ் சி போட்டுக்கணும். ஓகே, ஸோ ரெண்டு ஸ்டெப்பில் போடணும். அது முதல் ஸ்டெப்பில் சைன் இன்வர்ஸ் சிக்காக குறைச்சிடுவோம். சைன் இன்வர்ஸ் எக்ஸை திருப்பி நம்ம வந்து சைன் இன்வர்ஸ் டியை திருப்பி நம்ம இன்னொரு தடவை தொகையிடல் பண்ணணும். ஓகே, ஸோ இது கொஞ்சம் இந்த பகுதி தொகையிடல் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இருந்தாலும் கேர்ஃபுல்லாக போட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம் நீங்கள். ஓகே.